ஊழியனாகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகள் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியம். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் அவிஞன் என் ஆத்துமாவை கடந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை துள்ளிலே தாழ்த்த கடவன். ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும், அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதிபடியும் என்னுள்ள உண்மையின்படி எனக்கு நியாயம் செய்யும். துன்மார்க்குடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை சிறப்படுத்துவீராக. நீதி உள்ளவராக இருக்கிற தேவனே, இருதயங்களையும் உடன்களையும் சோதி தருகிறவர். செம்மையான இதயமுள்ளவரை ரட்சிக்கிற தேவனுக்கு என் கேடகம் இருக்கிறது. தேவன் நீதியுள்ள குணமுழுகிற தேவன். அவர் மரணத்தால் அவர் தம்முடைய பட்டத்தை கருப்பாக்குவார். அவர் தம்முடைய வில்லை ஆராய்ச்சி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவதம் என்கிறான். தீவிலே கர்ப்பதரித்து பொய்யை பெறுகிறான். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவிலே அவன் சிரசிலே விழும்பும், அவன் உண்மை அவன் சுத்தத்தலையிலே விழும். சேர்த்து வாசிப்போம். கர்த்தரை அவருடைய நீதிபடி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கண்களை மூடி கடந்த 6 நாட்கள் அர்ப்பணிப்போடு நன்றி செலுத்தி கொஞ்ச நேரம் அர்ப்பணிப்போடு மகாதேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, உங்களை சிறப்படுத்துகிறே. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர சமாதானமாய் நடத்துகிறேன் ராஜா. அப்பாவும் அப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா 6ஆம் சங்கீதத்தை நாங்கள் தியானத்தில் கொண்டு வந்து 6 நாளும் கர்த்தாவே எங்களை சமாதானமாய் நடத்தினேன். தீர்க்கம் அணுகாமல் எங்களை பாதுகாக்கிறேன் கர்த்தாவே. 7ஆம் சங்கீதத்தை நாங்கள் கர்த்தாவே தியானம் பண்ணுகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட இருங்க. வருகிற 6 நாட்களுக்கு எங்களுக்கு பலனைக்காக ஆமென். ஆண்டவரே உங்களுடைய மனத்தில் கொடுக்கிறோம். ஆவியானவர் இடைவிடுகிறார். ஞானமும் மகிமை துதிய பலியில் எடுத்துக்கிறோம். உங்களை கரகடுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே ஆமென். நாம் செய்திருக்க நாம் எடுத்துக்கொள்ளலாம். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததோ என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதோ என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததோ காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால். அல்லேலூயா. கர்த்தாவே இந்த வார்த்தைகளோடு நம்மோடு இடைப்படுவாராக. நல்லா நிதானமா நாம் இந்த வார்த்தைகளை வாசிக்கணும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும். அல்லேலூயா. ஆமா ஆமா தேவ சமூகத்துல உட்கார்ந்து என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே பாவியின் மேல் அப்பா இரக்கமாயிரும், ஆண்டவரே நான் மன்னிங்கப்பா தான் முதல் வார்த்தையா இருக்கு. அல்லேலூயா. நிறைய பேர் வாயில வர்றதே இல்லை.
ஏன் இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட தயங்குறாங்க? ரட்சிப்புக்குள்ள வரணும் அப்படின்னா ரட்சிப்பினுடைய சந்தோஷம் தெரியல. கை தட்டுனால மாலை அப்படி மெதுவா தட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. பெரிய சப்ஜெக்ட் இருந்தாலும் உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்றேன். பலன் இல்லாம இல்லை, ஆத்மாவில பலன் இல்லை, அவ்வளவுதான். ரட்சிப்பினுடைய சந்தோஷம் உங்களுக்கு தெரியல. இந்த ரட்சிப்பு எவ்வளவு விளையாடுறது? நான் கை தட்டுனா மெதுவா தட்டுது. அப்போனா நல்ல ஊழியக்காரங்க, நல்ல ஆவியில ஜெபிக்கிற ஊழியக்காரங்களை ஏன் சொல்றாங்க என்னன்னா, கண்டுபிடிப்பாங்க இவங்க எப்படி கை தட்டுறாங்க. நல்லா கைகளை தட்டுங்க. வர்ஷிப்ல கூட சொல்லுவாங்க, நல்லா கையில ஒரு நல்ல உற்சாகமா தட்டுனா மெதுவா தட்டிட்டே இருப்பாங்க. அந்த பாடி பாடி பிராக்டிஸ் ஆன அந்த பாட்டு இருந்ததால வாயில் அடி முழுமுழுத்து இருப்பாங்க. நல்ல உற்சாகமா தேவ சமூகத்துல பரிசுத்த ஆவியானவருடைய ஆராதனை எப்படி இருக்கணுமா? ஆடல் பறக்கணுமா? அல்லேலூயா. ஆமா, அப்பவே கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரோ புதுசா ஊழியக்காரங்க வராங்க, இல்ல நம்ம அம்மா கூட ஆராதனை பிரகாஷ் ஆராதனை பண்ணும்போது கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காரு. இவங்களுக்குள்ள பலன் இல்ல, இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்ல. யான் ஒத்துக்கிறது இல்ல, பாவம் பண்ணி பெறுறதை வெளியே இருக்கிறவன் ஏன் நான் பாவின்னு சொல்ல மாட்டான். அவன் ஒரு காலத்துல திருடனா இருந்த, கொலைகாரனா இருந்த, ஏமாத்துக்காரனா இருந்த, மோசமான நாசமான நிறைய பேரை ஏமாத்திட்டேன், பெண்களை ஏமாத்தினேன், நிறைய திருடிங்க, களவாடி பண்ணுங்க. எவனாச்சும் தெருமுறையில் நின்று சொல்ல நான் பாவி. ஏன்? அந்த ஆத்மாவுக்கு ரட்சிப்பு இல்லை, சொல்ல முடியாது. ஏன் சொன்னா அவனுக்கு கௌரவம் போயிடும். அதுக்கப்புறம் அவனை நம்ப மாட்டாங்க. அவனுடைய வெளிநஷ்டம் எல்லாம் கலைஞ்சு போயிடும், சாயம் எடுத்துடும். ஆனா கிறிஸ்தவனுக்கு அப்படி கிடையாது. ஆத்மாவிலே அவனுக்கு பலன் உண்டு. உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்குகிற ஒரு கிருபை உண்டு. அதுக்குதான் ஆண்டவர் தாவீதுக்கு அருளினார். தாவீதுக்கு அருளின மகா கிருபை, காலைதோறும் கிருபை புதிதா இருக்கிறது என்று சொன்னார். அதனால்தான் தாவீதுக்கு அழகா சொல்றார். மூணாவசனம் நல்லா போனவங்க நல்ல கவனி. மூணாவசனத்தை என் தேவனாகிய கர்த்தாவே நான் இதை செய்ததும் ஒத்துக்கிறாம என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதோ, இதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒத்துக்கணுமா? மன்னிப்பு கேட்கணுமா? எந்த இடத்துல ஆமா, அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். பாவ மன்னிப்பு கேட்கணுமா? பாருங்க, அடுத்தது 4ஆம் வசனத்துல அதோட உதாரணமா எக்ஸாம்பிளா அதை ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க. என்னோட சமாதானமா இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததோ. ஒரு தப்பும் பண்ணாத நம்மோடு கூட சமாதானமா இருக்கிறவனுக்கு நாம் என்ன பண்றோமா? தீமை செய்ததும், காரணம் இல்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால். காரணம் இல்லாமல் சத்ருவானவன், நிறைய பேர் காரணம் இல்லாமல் அவங்களை திட்டுவான், காரணம் இல்லாமல் காட்டுக்கிட்டு போவான். நாம என்ன நினைக்கிறோமா, அந்த நேரத்துல மாட்டுவான், எதெல்லாச்சும் ஒரு விஷயத்துல மாட்டுவான். அப்ப நான் பழி தீர்த்துறேன், பழி வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அதை செய்யணும். செய்யக்கூடாதான், அதான் சொல்றான். தாவீது பாருங்க அழகா சொல்றாரு, நான் சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். அல்லேலூயா. இப்படி சொல்லுகிறவர்கள் அவருடைய நினைவுகளிலே இருதயத்திலே சிந்தையிலே இருக்கிறதுமானதுதான். அல்லேலூயா. ஆமா, நான் பாதிதான் உண்மையை ஒத்துக்கிறோம். தேவ சமூகத்துல மன்னிப்பு கேட்கணும். அதை காட்டிலும் நாம யார் காய்களும் செய்ததா அவங்களால நேரடியா போய் மன்னிப்பு கேட்டீங்கன்னா அதை விட வேற பெரிய கிருபை அல்லேலூயா. இதான் கேட்கும். தேவ சமூகத்துல நான் முழங்கால் பண்ணிடும் போது ஆண்டவரே தயவாய் என்ன பண்ணுங்க, தயவாய். ஒருத்தருக்காக ஜோம் பண்ண போயிருந்தோம். நாங்கள் 3 பேர் ஊழியக்காரர், நாங்கள் 2 விசுவாசி 2 பேரும் போயிருக்கோம். பேரெல்லாம் பண்ணிட்டு வெளியே வரோம். பிரேயர் பண்ணிட்டே இருக்கிறோம். அவங்க பாப்பா கூப்பிட்டு ஜோம் பண்ணுறது, பாப்பா அவங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர் ஜோம் பண்ணார். பாப்பா பார்த்து கேட்டார்,
இந்நேரம் தற்கொலை பண்ணிட்டு இருக்குங்க. ஆனந்த் என்னடா சின்ன பொண்ணா இருக்கு, சின்ன பொண்ணை போய் இப்படி கேட்கிறாரு அப்படின்னு. நான் பார்த்தா அந்த பாப்பா கல்யாணம் ஆகி அவங்க கணவர் டைவர்ஸ் ஆகி போயிருக்கு. இன்னும் சாவல, பிரிக்கி ஒரு 2 வருஷமா பிரிக்கி இருக்கிறாங்க. நாம என்ன நினைக்கிறோம், முகத்தை பார்க்கணும், கர்த்தர் இருதயத்தை பார்க்கணும். அல்லேலூயா. சத்தமே வரல. ஏன் சொன்னா பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார், அவ்வளவுதான். அப்ப அவங்க கரெக்டா ஆண்டவர் சொல்லுவார், வீட்டுக்கார விட்டு போயிட்டா, இந்த பாப்பா எங்கேயே செத்துருக்கணும், அந்த குழந்தைக்காக, அந்த பெண் குழந்தைக்காக நம்ம சும்மா இருக்கவா பிடிச்சிங்க வாழ்க்கை நடந்துருக்கிறா. எல்லா வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஐடி கம்பெனியில் வேலை செய்ய 1,00,000 ரூபாய் சம்பளம், இல்லை பெரிய வீடு. அவங்க அப்பாவுக்காக ஜோம் பண்ண போனா இவரு அந்த பாப்பாவை கூப்பிட்டு ஜோம் பண்றாரு. அல்லேலூயா. அவரை பத்தி கூட்டு வச்சாரு. மனுஷன் ஆடி விட்டான். அல்லேலூயா. ஆமா, நீ இங்க கிறிஸ்துவன் சொல்லிட்டு சும்மானா அப்படியே வேஷம் போடுற, அங்க போய் பிள்ளையார் கோயில கற்பூரம் ஏத்துற அப்படின்னு. அவ்வளவுதான், ஆடினான். ஆமாயா, ஏன் என் மனைவி இந்துயா, அதனால அவளா கூட போனா அங்க கற்பூரம் ஏத்துவேன், இங்க வந்தா என் மனைவி கூப்பிட்டு நான் சபைக்கு போறேன். வாழ்க்கை இதை வெளிப்படுத்துகிறவர் கர்த்தர். இந்த இடத்துல அந்த மனுஷன் உண்மையை ஒத்துக்கணும். ஆமாயா, நான் பாருங்க ஆடி விட்டுனார். கர்த்தர் தேவ மனுஷனுக்கு வெளிப்படுத்த. ஏன் சொன்னா ரட்சிப்பு இருக்கிறது, அதுக்குள்ள தைரியமா இருக்கிற அந்த ரட்சிப்பு கர்த்தர் தாவீதுக்கு அருளினார். மகா கிருபை அவன் உணர்ந்தான். அதனாலதான் சொல்றான், ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்தது ஒத்துக்கிறாம, என் கைகளில் நியாய கேடு இருக்கிறதோ ஒத்துக்கிறோம். கிறிஸ்துவ ஒத்துக்கிறோம், கிறிஸ்துவ மன்னிப்பு கேட்கணும். தயங்காதே, காலை நீ செல்லாது, மகா உக்கிரமான நாள் வருகிறது. நாமும் தேவ சமூகத்தில் வந்தோம், ஆண்டவரே என்ன மன்னிக்கப்பா, என்ன மன்னிக்க ஆண்டவரே, மன்னிக்க 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 அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பார். உள்ளே தெரியங்களை பார்ப்பார். இந்த இடம் அதிகாரத்தை நீங்க முழுவதுமா வாசித்தீங்கன்னா அழகா சொல்றார். 10ஆம் வசனம் பாருங்க. செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. அல்லேலூயா. 9ஆம் வசனம், துன்மார்க்கருடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை சிறப்படுத்துகிறாங்க. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தறிகிறவர். ஆமென். அல்லேலூயா. அதாவது அவர் உள்ளிந்திரியங்களை, இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும், இருதயத்தையும் அது 2 பார்ட் இருக்குது. இருதயத்துக்கு அப்படியே வலது வெற்றிகள் இடது வெற்றிகள் இருக்குது. அது போல இருதயத்தில் 2 வால்வு இருக்கு. இருதயத்தின் உள் இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறவர் கர்த்தர் தான். அவரிடத்துல நீ மறைக்க முடியாது. மனுஷனுக்கு நீ மறைக்கலாம், ஜாட காட்டலாம், ஒருவேளை வேஷம் போடலாம், பரிசுத்தமா வாழணும் கிடையாது. தேவனுதான் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். உனக்குள்ள உண்மையான ரட்சிப்பு இருக்குமானா எல்லாம் வெளியேறமா இருக்கும். அல்லேலூயா.